வணக்கம் ஃபாதர். வணக்கம். இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமை குறிப்பா பட்டி தொட்டி எங்கும் அகில உலகம் என்றும் கிறிஸ்தவ பாடல் அப்படின்னு இல்லாம எல்லா மதத்தினரும் கடந்து நிற்கிற 25 ஆண்டுகளை கடந்து நிற்கிற நீயே நிரந்தரம் எழுதிய இயக்கிய அருட்தந்தை திசை ஜெரி அவர்கள். அவரோடு கூட இன்னைக்கு அந்த பாடலை பற்றி பேசுவோம். ஏனென்று சொன்னால் 25 ஆண்டுகளை கடந்து இந்த பாடல் உயிர்ப்போடு இன்று நடைபெறுகிறது என்று சொன்னால் ஃபாதருடைய உயிருள்ள வார்த்தையினுடைய வெளிப்பாடுதான். ஃபாதர், அந்த பாட்டு எங்களுக்காக 2 லைன் பாடி காட்டுக்கல. நீயே நிரந்தரம் இயேசுவே, என் வாழ்விலே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். இன்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். ஃபாதர், இந்த பாடல் எந்த சூழல்ல உங்களை எழுத தூண்டியது? நான் எனக்கு விவரம் தெரிந்து 82 நான் பாட்டு போடுறேன். என்னுடைய முதல் பாடல் இதய சுரங்கள் அப்படிங்கிற ஒளிநாடால வந்துச்சு. முதல் பாட்டு வந்து நெஞ்சமே நீ விழித்தெழு, வீணையே நீ விழித்தெழு, யாழே நீயும் விழித்தெழு, ஆண்டவரே பாடுவோம், ஆண்டவரே பாடுவோம். இந்த பாடல் தான் சங்கீதம். நண்பர் அல்போன்ஸ் என்பவர் தான் எழுதினார். அவர் ஊட்டியில் இருந்தார். அதான் முதல் பாடல். அந்த ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாலும் ஒரு அனுபவம் இருக்கும். பாடல் என்பது ஒரு உள் உணர்வினுடைய வெளிப்பாடு தான் பாடல். இந்த பாட்டிலிருந்து எனது பயணம் தொடங்குச்சு. ஒரு ஒளிநாடாவாக வடநாடு முழுவதும் போன ஒளிநாடா வந்து நய சவேரா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஆல்பம் தான். முதல்ல நான் பாடி வெளியே வந்தது ஹிந்தி ஆல்பம் தான். இதே சுரங்கள் கூட பாடினது வந்து இவங்க தான் பாடினாங்க, வாணிஜ்யராம் பாடினாங்க. எனது குரல் முதலாக உலகு ஒலித்தது ஹிந்தி பாடல் வழியாக தான். அதில் முதல் பாடல் வந்து என்னன்னா, உன் வழியில் என் பயணம் அப்படிங்கிறது. தெரியாது மே மேரா தில் ஹை சதா, ஓ तेरी मार्ग में सदा चलता रहा, चलता रहा, चलता रहा. உன் வழியில நான் வரேன் அப்படிங்கிறது. அது பயணமே அப்படிதான் தொடங்கி, நெஞ்சமே நீ இடித்தது அப்படின்னு தொடங்கி ஹிந்தியில, ஹிந்தி பெரிய மார்க்கெட்ல வடநாடு முழுசு ஹிந்தி முழுசு என்ன சொன்னா, இறைவா உன் வழியில நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஹிந்தி ஆல்பம் வந்து ஜம்மு காஷ்மீர்ல ரிலீஸ் பண்ணது, சங்கீத் சுரபி. அதுல ஒரு மாதா பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அது ஹே மரியம் துஜே ஹம் धन्य बारंब कहते हैं, तेरी आराधना तेरी प्रशंसा बार बार रहते हैं. சூப்பர் ஃபாதர். அப்படி அதுக்கு அந்த மாதிரி. ஆனா இந்த நிரந்தரம் உருவானது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பின்னணி தான் சொல்லணும். எனது நெஞ்சிற்கினிய நண்பர் அமிர்தராஜா சுந்தரன் பாளை மறைமாவட்டத்தை சார்ந்தவர். அவருடைய உடன் பிறந்த சகோதரர் வந்து ராசா அப்படின்னு, இஸ் இன் கனடா நவ். அவர் ஒரு சலேஷி குரு. அவர் கூட அகிலன் என்கிற நண்பர்கள் இருவரும் சௌரியார் பாளையத்தில் பங்கு தந்துலாம் இருக்காங்க. அந்த பணி ஆலய பணி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதுக்குடைய பொருளை நிதி திருட்டுவதற்காக
இந்த ஒளிநாடா போடணும்னு கேட்டாங்க. அப்போ ராசா தான் எனக்கு ரொம்ப நானே ஒரு பாட்டு வேணுமே அப்படின்னு சொன்னாப்புல. என்ன பாட்டு வேணும்னா, இந்த மாதிரி டைட்டில் சாங் வேணும். டைட்டில் சாங்னா என்ன மாதிரி வேணும்? மெல்லிசை வேணுமா, வெஸ்டர்ன் வேணுமா, ஃபோக் வேணுமா, இந்துஸ்தானி வேணுமா, என்ன வேணும்ண்ணே? எனக்கு அதெல்லாம் தெரியாதுண்ணே, நீங்கள் போடுற பாட்டு நிற்கணும்ண்ணே. நிற்கணுமா, சரிப்பா அப்படின்னு வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன கேட்குறது? அப்போ நான் யோசனை, தம்பி நிற்கணுங்கிறாக்குல பாட்டு, நம்ம போடுற பாட்டு நிற்கணும்னா பெர்மனெண்ட்டாக இருக்கணும். பெர்மனெண்ட்னா நிரந்தரமாக இருக்கணும். நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நிரந்தரமான சமாச்சாரங்களை பற்றி பேசணும். யோசிச்சு பார்த்தா வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லையே, ஒன்றும் நிரந்தரம் இல்லையே. அப்போ என்ன நிரந்தரம் அப்படின்னு யோசித்தா ஒருத்தர் தான் நிரந்தரம், கடவுள் தான் நிரந்தரம். அப்போ அதை யோசித்தேன். நான் நம்புகிற என் நெஞ்சில் நெருக்கமான என் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இயேசு கிறிஸ்து தான். சரி, இப்போ நீயே நிரந்தரம்னு வச்சிடும் அப்படின்றது. நீயே நிரந்தரம். சூப்பர் ஃபாதர். நீயே நிரந்தரம்னு ஆரம்பிச்சது. ஃபாதர், இந்த பாடலின் மையப்பொருள் எதை விளக்கி சொல்லுது? நிறைய இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது. எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் விரும்பியதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பல சமயங்களில் வந்து நாம் எதை விரும்புகிறோங்கிறது தெரியாமல் இருக்கிறோம். நம்ம அப்போ என்ன ஆகுதுன்னா விரக்தி வருது. விரக்தி வரும் பொழுது நம்ம எதிர்பார்ப்புகள் நடக்கவில்லை, நான் நேசிக்கிறேன் அவர்கள் நேசிக்கவில்லை, நான் கொடுக்கிறேன் எனக்கு கிடைக்கவில்லை, நான் எடுக்கிற முயற்சிகள் திருவினையாக்கவில்லை, பிரச்சனைகள் வருகிறது, நோய் நொடிகள் வருகிறது, தோல்விகள் வருகிறது, எதிர்ப்புகள் வருகிறது, அச்சம், பயம், கலக்கம், திகைப்பு, இதெல்லாம் வரும்போது மனிதர்கள் நம்மளை விட்டு போயிடுறாங்க. எவ்வளோ யாராக இருந்தாலும், ஏப்பா அவனை உதவி கடனில் இருக்கான், பக்கத்தில் போத காசு கேட்பான், அவன் பிரச்சனை இருக்கான், புலம்பிக்கிட்டே இருப்பான், அவன் பக்கத்தில் போகாது. இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாரும் வந்து போயிடுவாங்க மனிதர்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, கண்ணை திறந்தாலும் கண்ணை அடைத்தாலும் கடவுள் மட்டும் நம்மோடு இருப்பார். வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பராவரமே அப்படிங்கிற மாதிரி, தூணிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பாய்ங்கிற மாதிரி அவர் வந்து வானங்களிலும் வான மேகங்களிலும் இருப்பார், மேகத்தூணாய் இருப்பார், வீசுகின்ற தென்றலிலும் இருப்பார், கடலின் அலையிலும் இருப்பார், எங்கும் இருப்பார். அது மாதிரி அப்போ எங்கும் இருக்கிற கடவுள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்கனாலும் நம்ம அவரை அனுபவிக்கலாம். தியாகனம் தேவையில்லை. இறைவா அப்படின்னு உட்காந்து யாரை தடுக்க முடியுமா? காசு எது தேவையா? பேசுது அப்படின்னு உட்காந்தா நெஞ்சுக்கு நிம்மதி. அதனால அந்த பாடல்ல வந்து ஏன் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்னா, வாழ்க்கையில எது வந்தாலும் நம்மோடு யார் இல்லை என்றாலும் கடவுள் நம்மோடு இருப்பார். இயேசுடைய பிரசம் நம்மோடு இருக்கும். அதுதான் மையக்கருத்து. நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே அது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுதானே மனிதர்கள். அதனாலதான் எல்லாரும் கனெக்ட் ஆகிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு நான் கனெக்ட் பண்ணணும்ல. அது எதுவா ஒரு தின்பண்டமா இருந்தாலும் ஒரு உடையா இருந்தாலும் என்னோட அது கனெக்ட் ஆகணும். அப்போ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுறது என்னன்னா, வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, யாரையும் நம்ப முடியல, எதையும் எதிர்பார்ப்பது கிடைப்பது இல்லைங்கிறப்போ நமக்கு எப்பவுமே எந்த காசு பணம் சொத்து சுகம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது, நிரந்தரமா இருப்பது இறைவன் தான். இறைவன் பிரசன்னம் தான். அதனால தான் எல்லாரும் கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். ஃபாதர், 25 ஆண்டுகளை கடந்து அம்மையப்பன் பாடல் உலகம் முழுவதும் எல்லா சமயத்தினரும் கொண்டாடுகிற ஒரு பாடலா இருக்குது. இந்த பாடல் முழுமையான வெற்றி அடைஞ்சது நம்புறீங்களா? நான் எப்படி பாக்குறேன்னா, மதங்கள் வித்தியாசமானதா இருக்கலாம். மதங்கள் என்பது வந்து ஒரு நிறுவனம். ஒரு மதம் என்று சொல்வது அதுக்கு ஒரு தலைமை இருக்கும், ஒரு கட்டமைப்பு இருக்கும், ஒரு புனித புத்தகம் இருக்கும், அதுக்கு அதுக்கு வந்து நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கும். அது அப்படித்தான். எல்லா மதங்களும் அப்படித்தான். நிறுவனங்கள் தான் மதங்கள். பட் இன்னொரு விஷயம் இருக்கு, ஆன்மீகம். அது வேற. நான் எப்படி பார்க்குறேன்னா, நிறுவனம், மதம் ஒரு நிறுவனம். ஆன்மீகம் என்பது இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. அப்படி இங்கே என்னன்னு கேட்குறீங்களா? இங்கேயும் இறைவனுக்கு மனிதனுக்கு உள்ள உறவு தான். ஆனால் இதுக்கு இடையில நிறைய இருக்கு. இப்போ ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க திருச்சபைன்னு எடுத்தோம்னா, ஒரு சாதாரண ஒரு ஒரு கிறிஸ்தவர் இருக்காருன்னா, கிறிஸ்தவருக்கும் இறைவனுக்கும் இடையில் உருவானவர் ஆயர், பேராயர், கர்தினால், ஒரு நாட்டுக்கு ஒரு நுன்சியோ,
அப்புறம் பாப்பரசர், அதுக்கப்புறம் தான் இயேசு கடவுள். அப்போ நம்ம போனோம்னா ஞானஸ்தானம், புதனன்மை, உறுதி பூசுதல், திருமணம் அல்லது கொருத்துவம், அதற்கப்புறம் நோய் பூசுதல், கடைசியில் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்மளை கொண்டே வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம். அது வரைக்கும் நம்ம போக வேண்டியிருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. இதுதான் ஒரு பங்கு என்றால் ஒரு குடும்ப அட்டை போடணும், மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும், வார வாரம் குறைந்தபட்சம் ஞாயிறு திருப்பலிக்கு போகணும், கடன் திருநாட்கள், கிறிஸ்துமஸ், நியூ இயரு, பங்கு திருவிழா, அன்பியங்கள், இப்படி பல பரிமாணங்கள்லாம் இருக்குது. இது சமயம். ஆன்மீகம் அப்படின்னா நான் இறைவன், இந்த இடையில் யாரும் இல்லை, படிநிலைகள் எதுவும் இல்லை. அப்ப இந்த படிநிலைகள் இருப்பது ஒவ்வொரு சமயத்திலும் பல காரணங்களுக்காக, நன்மைக்காகத்தான். ஆனா படிநிலைகள் சுமைதான். எப்படினாலும் இறைவனை நேராக தரிசிப்பது இயலாதது, ஆனா அனுபவிக்கலாம். அதற்கு இத்தனை தடைகள் இருப்பது சுமைதானே. அதனால மதம், சமயம் வேறு, ஆன்மீகம் வேறாக நினைப்பார்கள். அப்போ மதங்களை கடந்து ஆன்மீகத்துக்கு நாம உயர வேண்டும் என்பது எனது சிந்தனை. நான் நினைக்கிறேன், மக்களுக்கு அவங்கள அறியாமலேயே மதம் என்கிற கட்டமைப்புக்குள், படிநிலைகளுக்குள் இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளுக்குள்ள இறைவா, ஆண்டவா அப்படிங்கிறப்போ அங்க ஒரு குருவானவரோ, ஒரு பூஜாரியோ, ஒரு முல்லாவோ தேவையில்லை. இறைவான்னு தான் கூப்பிடுறான். ஒரு ஃபாதர், சாமி, சாமிஜி அப்படின்னு முல்லாவேன்னு கூட மாட்டாங்க, ஆச்சியாரேன்னு கூட மாட்டாங்க. இயேசுவே, இயேசு கூட ஆண்டவனே அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா. அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்துல நான் எல்லாரையும் அன்பு செய்யணும், யார் என்ன சொன்னாலும் நான் பொறுமையா இருக்கணும், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும், சகித்துக்கொள்ளணும். ஏன்னா கடைசியில் நீ தான் எனக்கு இருப்ப, உனக்கு தான் நான் ஆன்சரபிள். இந்த படிநிலைகளுக்கெல்லாம் நான் ஆன்சரபிள் இல்லை, உனக்கு தான் நான். ஏன்னா நீ தான் ஆதி, அந்தமும் நீ தான். ஸோ எனக்கும் உனக்கு தான் ஆட்டம் இருந்தது, எனக்கும் உனக்கு தான். அதுக்கிடையில படிநிலைகள் இருந்தாலும் மனிதர்களுக்கு எளிமை என்ன புரியுதுன்னா, இறைவா நீ தான் எனக்கு எல்லாம். அதனால அவங்க என்ன செய்யறாங்க, கனெக்ட் பண்றாங்க. ஏன் இது மதங்களை கடக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, அதுதான் உண்மை. மதம் என்பது கட்டமைப்பு, ஆனா இது ஆன்மீகம் கட்டுகளை கடந்தது, கட்டுகளை உடைப்பது. அதனால மக்களுக்கு இல்ல, நல்லா இருக்க இது தாயும் அன்பு சேக்கு இல்லை நிரந்தரம், தாயும் தந்தையும் எனக்கு நீயே நிரந்தரம், யாரும் தடுக்க முடியாது. தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம், சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். கனெக்ட் ஆகுது. எல்லாரும் செஞ்சு சாவும், சாயும் போது எங்க சாயும்னு தெரியாது, யாருக்கா தெரியுமா? நான் எங்க மண்டை போடுவோம்னு யாருக்காது. ஆனா நான் சாயும் போது நீ இருப்ப, கண்ணுக்கு தெரியாது, பட் நீ இருப்ப. செல்வங்கள் கொணரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம். செல்வங்கள் வருது, சந்தோஷம் இல்லையே. எவ்வளவு செல்வங்கள், பல பதவியும் புகழும் தருவது இல்லை நிரந்தரம். எவ்வளவு பேர் பட்டம் பதவி நிம்மதியா இல்லையே. நிலைவாழ்வு என்னும் நிஜமான நீயே. அப்ப நம்ம நம்புறோம், வாழ்வு இங்க நல்லா இருந்தா தான் அடுத்த வாழ்வு நல்லா இருக்கும். ஆனா இங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வாழ்வு நல்லா இருக்கும், நல்ல சிந்தனை கிடையாது. அது விவிலியத்தினுடைய கருத்து கிடையாது. இங்க எப்படினாலும் இருந்துக்கலாம், மறுவாழ்வு இங்கே சொர்க்கத்தை, the kingdom of God is right here. இறை அரசு இங்கே இருக்கிறது. We should enjoy heaven on earth. பூலோகத்தில் சொர்க்கத்தை தரிசிக்கணும், அனுபவிக்கணும். எப்படி? நம்மளோட கூட வாழ்கிற மனிதர்களை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு, சகித்துக்கொண்டு, பொறுத்து கொண்டு, பகிர்ந்து வாழ வேண்டும். அது மக்களுக்கு சடக்குன்னு கனெக்ட் ஆகுது. அதனாலதான் அவங்க மதங்களை கடந்துடுறாங்க. இந்த வரிகள் இந்த வரிகள்ல மதங்களே இல்லை. மதம் எங்க இருக்கு? மனிதன் இருக்கு, இறை இருக்கிறது, மனிதன் இருக்கிறது. அதனாலதான் நான் நினைக்கிறேன், இந்த வார்த்தைகள் இசையோடு பொருந்திடுச்சு. ஒரு பாடல் மக்களுக்கு போய் சேரணும்னா லிரிக்ஸ் இருக்கணும், அதாவது வார்த்தைகள் இருக்கணும். இந்த வார்த்தைகள் ஒரு ராக பேஸ்டா, ஒரு நடப்பாரி, அதுக்குன்னு ஒரு ஃபீல் இருக்குது. அந்த தாளம், ஆர்கெஸ்ட்ரேஷன். நெல்லை ஜெயசராஜன் நம்ம என்ன சொல்றோம்னா, இது புரிந்து கொண்டு இசை கலவி செய்யக்கூடிய ஒரு திறமைசாலி. அந்த நெல்லை ஜெயசராஜனுக்கு நான் என்ன சொல்றேன்னு உள்வாங்குவாரு. தம்பி இது இப்படி இருக்கணும், அது ஓப்பனிங் இப்படி இருக்கணும், 4 பாடல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வரணும், அப்பதான் அந்த ஃபீல் கிரியேட் ஆகும். முதல்ல இந்த நிரந்தரம் ஒரு உச்ச ஸ்தாயில வரணும். அதுக்கப்புறம் பீட்டு ஜனரஞ்சகமா
அந்த ஒரு அப்படி சொல்லும்போது ஒரு உள்வாங்குறேன். அப்போ இயல், இசை, தாளம், பாவம், அதுல இருக்கிற எல்லாத்தையும் கடந்து ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஃபீலை கொடுக்கிற குரல் சொல்லலாம், இதெல்லாம் சேர்ந்து வருதுல்ல. இதே அம்மையப்ப நண்பன் நிரந்தரா தாரு உலகில் மாறா உறவின போய் சேராது. அந்த அம்மா பாடுதுல்ல, பாடுறாங்கல்ல, அவங்க ஃபீல் பண்ணி பாடுறாங்க. எல்லாம் சேரும் பொழுது மதங்கள் எல்லாத்தையும் உடைச்சிடும், நெஞ்சுக்கு சரக்குன்னு போய் சேர்ந்துதான். ஃபாதர், அம்மையப்பன் பாடல் கொடுத்த உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அம்மையப்பன் என் வாழ்க்கையினுடைய ஆதி அந்தம். அந்த பாட்டுங்கிறது என்னை சுத்தி சுத்தி வருது. எங்க போனாலும் நான் 6 மொழியில பாட்டு போட்டிருக்கேங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, இங்கிலீஷு, ஹிந்தி, ஒடியா, 100கணக்கான பாடு போட்டிருக்கேன். ஆனா நான் அறியப்படுவது நிரந்தர பாட்டுக்காகத்தான். சில பேர் சொல்லுவாங்க, ஒரே ஒரு பாட்டை போட்டு நீ ஃபேமஸ் ஆயிட்டேன்ட்டு. அவங்ககிட்ட நான் என்ன சொல்றது? ஒரே ஒரு பாட்டை போட்டு நானா ஃபேமஸ் ஆனேன்? நான் ஒன்றும் ஃபேமஸ் ஆகல. எங்கேயாவது நான் இது வரைக்கும் எந்த மீடியாவில் இந்த பாட்டை நான் போட்டேன்னு சொன்னதே கிடையாது. யாரோ இந்த பாட்டை நான் போட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்னை திட்டுவாங்க. அவன் எவனோ அவன் போட்டேன்னு சொல்லிட்டு நீ இப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. நான் எதுக்கு சொல்லணும்? இது ஏன் பாட்டு. ஏன் பாட்டுன்னா ஏன்னு கிடைச்ச பாட்டு. இலவசமா எனக்கு கிடைச்சது, இலவசமா நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். அப்போ பாடல் எல்லாருக்கும் போய் சேரணும்னா அது போய் சேரும், அதை யாரும் தடுக்க முடியாது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, நான் எங்க போனாலும் இந்த பாடலால் தான் அறியப்படுகிறேன். அப்போ சாதாரணமாக ரயிலில் போகிறேன், பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே 4 அதிகாரிகள் இருக்காங்க. சமீபத்தில் நடந்தது. நான் அமைதியாக இருந்தேன். அவன் பேசிகிட்டே இருந்தேன். இவர் யாருன்னு கேட்டாங்க. இவர் ஃபாதர். ஃபாதர் எங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. நான் யாரும் யோசிக்கும்போது நீயே நிரந்தரம் அப்படின்னோட நான் அந்த 4 பேர் அப்படி, அதில் 3 பேர் வேறு சமயத்தை சார்ந்தவர்கள், ஒருத்தர் கிறிஸ்தவர். அப்படியே மாறிடுச்சு. அவங்க அப்படியே அந்த பாடி லாங்குவேஜும் மாறிடுச்சு. நீங்களாங்க ரொம்ப பிடிச்சி. ஒருத்தர் கண் அப்படியே நிறைஞ்சு அப்படியே அழுகுது. என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட பாடலுங்கிறாங்க. இது பயங்கரமான அனுபவம். இப்படி பல அனுபவங்கள். அதில் ஒன்று ஒருத்தர், அவருக்கு திருமணம் நடக்குது. அந்த பெண்மணி அன்றே அவரை விட்டு போயிடுறாங்க. எப்படின்னு யோசிப்பாங்க. திருமணம் முடிச்சு போயிடுறாங்க. அவர் வாழ்க்கை விரக்தி அடைந்து தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று பயணப்படுகிறார். பயணப்படும்போது ஒரு டீ சாப்பிட்டு சாகலாமே நினைக்கிறார். டீ சாப்பிடும் பொழுது அங்கே நிரந்தர பாட்டு வலிக்குது. திருப்பி திருப்பி போடுங்கன்றாரு. அவங்க டீ குடிச்சாதான் போடுவோம், இன்னொரு டீ குடிக்கணும், டீ குடிச்சாதான் சார், சும்மா உட்கார முடியாது. அவர் டீ குடிச்சு பாட்டு கேட்குறாரு. இந்த சீடி எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ ஒளிநாடா? இல்லை தர முடியாது, என் பொழப்பு இதை வச்சுதான் நடக்குது, இதை உங்களுக்கு கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? இல்லை எனக்கு வேணாம், எவ்வளோ காசு நான் தரேன். இல்லை இது வேளாங்கண்ணில் எங்கே வந்தீங்க? கடைசியில் வேளாங்கண்ணில். வேளாங்கண்ணிக்கே அவர் போறார். வண்டியை ஓட்டிக்கிட்டு காரை ஓட்டி வேளாங்கண்ணிக்கு போய் கை நிறைய சீடியை வாங்கி அதை ஃபுல்லாக கேட்குறாரு. மீன் போய் வீட்டில் எல்லாம் கேட்குறாங்க, எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னா ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கேன். அவர் மீண்டும் மறு ஜென்மம். அது பெரிய விஷயம் ஃபாதர். ஒரு மனிதன் இப்படி 1-2 கேஸ் இல்லை, நிறைய பேர் என்னிடம் சாகும் தருவாயில், அதாவது சூசைட், தற்கொலை செய்யும் தருவாயில் இந்த பாடலாம் நான் வாழ்ந்து. நிறைய பேர் அடிச்சு நான் வாழ்றது உங்களால எனக்கு கொடுத்து சொல்றாரு. ஒரு ஆலயத்துக்கு திருப்பி முடியுது ஃபாதர் தோஸ்தம், நான் வாழ்றது உங்களால. அப்பா உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன சொல்ற புரியுது? அது சூசைட் பண்ணிக்கணும்னு போனாங்க. பக்கத்தில் அந்த பாட்டு கோயிலில் போட்டாங்க. நான் அப்படியே வந்துட்டேன் பாருங்க. எப்படி கடவுளும் எனக்கு ஒருத்தர் இருக்காரு. நிரந்தரமா இருக்கும் பொழுது யாரும் இல்லாட்டி செத்து போயிடலாம் பாரு. யாரும் இல்லைன்னு நினைச்சேன். நிரந்தரமா இருக்கு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன். எப்படி சாக முடியும்? அப்புறம் ஒரு ஆலயத்துக்கு திருப்பலி நிறைவேற்றி முடிச்சேன். முடிச்சு வந்தேன். நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்காக நின்னாங்க. அதில் ஒரு பெரியவர் இருந்தார். நான் வயதானவர்கள் இருந்தால் வாங்க நீங்க ஆசீர்வாதம் போங்க அப்படி கை காட்டினேன். ஐ வில் வெயிட் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறாரு. சரி எல்லாத்தையும் அனுப்பிட்டு ப்ளீஸ் கம், சாரி கீப்பிங் யூ வெயிட்டிங் அப்படின்னு. ஃபாதர் ஷால் ஐ டெல் யூ சம்திங்? நான் தமிழ்லேயே சொல்கிறேன், இங்கிலீஷில் சொன்னார். ஃபாதர் எனக்கு ஏறக்குறைய 77, 80 வயசு ஆக போகுது. நான் எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். என் பிள்ளைங்க எல்லாம் செட்டில்டு, பேர பேத்தி எல்லாம் எடுத்துட்டேன். எனக்கு நீ ஐ ஹவ் டு கோ. ஆனால் ஃபாதர் ஐ வாண்ட் டு டை ஹியர் அண்ட் நவுங்கிறார். நான் இங்கேயே இப்போவுமே செத்து போகணுங்கிற. என்னங்க சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு புரியாது நான் சொல்றது. பிகாஸ் ஐ எம் ஃபுல். ஏன்னா
அங்க நன்மை வாங்க வந்த ஒருத்த அம்மா ஒரு சீட் எழுதி இந்த பாடலை நிரந்தர பாடலை பாடவும் எங்க அங்க நன்மை திருப்பதி இது என்ன குடும்பம் வாங்கணும்ல. நான் வேற நன்மை கொடுத்தவன் சரின்னு இப்படி பிடிச்சிட்டு வாங்கி பேகையில் போட்டு அப்புறம் படிச்சு பார்த்தா தயவு செய்து நீயே நிரந்தர பாடலை பாடு. இந்த பாட்டை பாடுங்க பாடிட்டு இது நான் இயற்றிய பாடல் அப்படின்னு அருமை சொல். சும்மா எதுக்கு அம்மன்பெல்லாம் பாடம் நடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு வேக்கிங் ஒரு இடைவெளி இருந்தது. அது என்னன்னு எனக்கு தெரியாது. அது ஃபுல்லாகிடுச்சு. இஃப் ஐ டை நீங்கள் அந்த ஃபியூனரில் நடத்துனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன் இறைவன் உங்களுக்கு கொடுத்த உயிர் பொக்கிஷம் விலைமதிப்பற்றது. அது கடவுளுக்கு தெரியும். எனக்கு சந்தோஷம். எனது பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது. இது ஏன் பாட்டு இல்லை, இறைவனது பிரசன்னம் என்றும் உங்களோடு இருக்குங்கிற செய்தி தான். நான் ஒரு ஊடகம் தான். சூப்பர் சூப்பர். நான் சாயும் போது காப்பது நீ